ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான் ரமணகிரி சுவாமி. இவர் தனது 5ஆம் வயதில் 14ஆம் தளத்திலிருந்து தவறி கீழே விழுந்தார். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை அவரை தாங்கி பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டது. அன்றிலிருந்து அந்த பறவையை பற்றிய எண்ணங்களே அவரை சுற்றி இருந்தது. என்றாவது ஒரு நாள் அந்த பறவையை பார்த்துவிட வேண்டும் என்ற நினைவிலே இருந்தார். அவரது வாலிப வயதில் எதிலும் நாட்டமில்லாமல் அந்த பறவையை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் இருந்தது. இதற்காக பல நாடுகள் சுற்றி திரிந்தார். இறுதியாக இமயமலையை அடைந்து அங்கு சில நாட்கள் தியானம் செய்து ஆன்மீக நிலையை அடைந்தார். அங்கிருந்த யோகிகள் சிலர் இவரை ஆசிர்வதித்தனர். அங்கிருந்த ஒரு யோகி, உனக்கான தேடுதல் இங்கிருந்து தெற்கே சென்றால் உனக்கு கிடைக்கும் என்றார். மிகுந்த ஆர்வத்தோடு பயணித்த இவரை திருவண்ணாமலை ஈர்த்தது. கோவிலின் கோபுரத்தை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த இவரை ஒரு கூக்குரல் திசை திருப்பியது. திரும்பி பார்த்தால் அங்கு ஒரு வயதான மயில் நின்று கொண்டிருந்தது. ஆம், இவரை சிறுவயதில் காப்பாற்றிய அதே பறவைதான். அது பறக்கும் திசையை நோக்கி வருகிறார். அது ரமணரின் ஆசிரமத்தில் வந்து அவரை விட்டது. இரமன் ஆசிரமத்தில் நுழைந்தவர் இரமண விழிப்பட்டவுடன் ஸ்தம்பித்து விட்டார்.